அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே. தற்சமயம் கோடை வெயில் வாட்டி எடுக்கிறது. இந்த வெயில் காலங்களில் சில அணுகுமுறைகள், அதாவது என்னுடைய கண்ணால் கண்ட சில காட்சிகளை வைத்து சில ஆலோசனைகள் எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு நான் கூறுகிறேன். பெரும்பாலும் ஊசி மருந்துகள் சில ஆடுகளில் அதிகமாக கால் நொண்டுகிறது. இதுக்கு ஊசி மருந்துகள், அதாவது அந்த திரவ வடிவில் உள்ள மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு ஒரு பையிலையோ அல்லது ஒரு டப்பாவிலே போட்டு நம்ம கட்டிலில் வச்சு அதை அப்படியே மேலே தார்பாய் போட்டு கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இதை தவிர்த்துக்கிறணும். என்னன்னு சொன்னால், அந்த அடிக்கக்கூடிய வெப்பத்தில் எந்த ஒரு மருந்துகளுமே, இப்போ நான் இயற்கை சார்ந்த முறையில் மருத்துவங்கள் பண்ணுறேன், அது தனிப்பட்ட விஷயங்கள். ஏன்னா என்னையவே பின்பற்றி எல்லோரும் இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. அதெல்லாம் உங்களுடைய காலங்காலமாக நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ அனுபவங்கள், அது உங்களுடைய விருப்பங்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு யாரும் குறுக்கணிக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மருந்துகளை வெயிலில் வைக்காதீங்க. வெயிலில் வைக்காமல் காலை நேரங்கள் நம்ம வலசல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இருப்பிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தேவைப்பட எந்தெந்த ஆட்டுகளுக்கு தேவைப்படுதோ அந்த மருத்துவத்தை செய்துவிட்டு, வெயிலில் இல்லாமல் முடிந்தால் நம்மளுடைய கடை அடைப்பிக்கும் வயல்லையே வெயில்கள் இல்லாத இடத்தில் கூட கட்டி வைக்கலாம். ஒரு பையில் போட்டு கட்டி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நானும் அமர்ந்திருப்பது ஒரு குளுமையான வேப்ப மரம் தான். இருந்தாலும் வெப்பம் கடுமையாக இருக்குது. நிழலில் இருந்துமே கடுமையாக வெப்பமாக இருக்குது. பாருங்கள், மரம் நல்லா பசுமையான மரம். அந்தளவுக்கு வெப்பங்கள் இருக்குது. அதனால் நண்பர்கள் ஆடுகளுக்கு அடிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய மருந்துகளை தயவு செய்து வெட்ட வெளியில் அந்த கட்டிலில் வச்சு, பாலித்தீன் பைகளில் அடைத்து கட்டில் வச்சு மேலே தார்பாய் போட்டு மூடிட்டு போகாதீங்க. மருந்து சூடு ஏறிடுச்சுன்னு சொன்னால் அந்த மருந்துடைய மருத்துவ குணங்கள் மாறி போயிடும். மருந்துடைய தன்மைகள் மாறி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான வெயில் இருக்குது. அதாவது மருந்து சமநிலையில் இருக்கணும், சமநிலை சூழலில் இருக்கணும். அதாவது கூலிங்கில் இருக்கிறனால தப்பு இல்லை. கூலிங்கில்னா அதாவது இரவு நேரங்களில் பனியில் இருக்கிறனால கூட பெரிய தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில்களில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வைக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் முற்றிலுமாகவே வெயிலில் வைக்காமல் தவிர்த்துக்கங்க. சாதாரணமாக நம்ம தெர்மாக்கோல் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஐஸ் இதெல்லாம் போட்டு நம்ம தடுப்பூசி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் கூட போட்டு நம்ம அடைச்சி வீட்டுகளில் வச்சுக்கிடலாம். அதாவது வெளிப்புற வெப்பங்கள் உள்ளே போகாமல் இருந்தால் அந்த மருந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய நண்பர்களை நான் பார்த்துட்டு ஆடு மேய்க்கையில் போகக்கூடிய பாதைகளில் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி மருந்துகளை வச்சு கட்டிலில் வச்சு கட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மருந்து பயனற்றதாக போய்விடுகிறது. அதாவது இந்த வெப்பத்தால் மருந்துகள் செயலிழந்து பயனற்று போய்கிறது. அதனால் அந்த மாதிரி ஒரு தவறுகளை செய்யாமல் எந்த ஒரு மருந்துமே சமநிலையான இடத்தில் வெப்பம் தாக்காத அளவுக்கு அதை பாதுகாத்து ஆடுகளுக்கு மருத்துவம் செய்கையில் அந்த மருத்துவ முறை முழுமையாக வெற்றி வரும் என்பதை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் எடுத்து கூறுகிறேன். இதை மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எடுத்துரையுங்கள். இந்த காணொலியை அனைவரும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ஏன்னா இப்போ எல்லோருமே நம்ம பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டக்கூடிய எல்லோருமே இந்த காணொலியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியாவது ஒரு 100 பேர் பார்த்தீங்கனாலும் அந்த 100 பேரும் மற்றவர்களுக்கு இந்த விவரத்தை, அதாவது வெப்பத்தினால் மருந்துகள் எந்த அளவுக்கு பயனற்று போய்விடும் என்கிற விளக்கத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்களும் இனிமேல் இந்த மருந்துகளை வெப்பத்தில் வைக்காமல் பாதுகாப்பாக மருந்துகளை கையாண்டு நமது ஆட்டுகளை ஆரோக்கியமான முறையில் பாதுகாத்து நம்ம தொழில் மென்மேலும் நல்லபடியாக நம்மளுக்கு வாழ்வாதாரத்திற்கு உகந்த வருமானங்கள் வரும் அளவுக்கு நல்ல ஒரு
தொழிலை மென்மேலும் உயரச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.